Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் என அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am Asi Joseph Sagayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar, Dindikkal of Tamil Nadu at India. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்டின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this Bible study, we will explore the brief history of Noah's three sons that were direct descendants of Noah and came out of the ark. பேழையிலிருந்து வெளியே வந்த நோவாவின் நேரடியான வாரிசுகளான 3 மகன்களின் சுருக்கமான வரலாற்றை பற்றி நாம் இந்த வேதாகம படிப்பில் ஆராய்ந்து அறிவோம். Today's coverage of scripture is Genesis 9th chapter verses 18 to 29. இன்றைய வகுப்பிற்கான வேத பாட பகுதி ஆதியாகமம் 9ஆம் அத்தியாயம் 18 29 வரை உள்ள வசனங்கள். Key verse for this study is Genesis 9:26. And he said, Blessed be the Lord, the God of Shem, and may Canaan be his servant. இந்த படிப்பிற்கான திறவுகோல் வசனம் 9ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். In this chapter, the third subsection comes as Noah and his sons. Let us read verse 18. Now the sons of Noah who went out of the ark were Shem, Ham, and Japheth. And Ham was the father of Canaan. இந்த அத்தியாயத்தின் அடுத்த பிரிவுக்கு 3வது பிரிவுக்கு வருகிறோம். 3 நோவாவும் அவரது மகன்களும். அதில் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். Noah's sons are listed as Shem, Ham, and Japheth, but they were not born in that order. Ham is mentioned as the youngest son in Genesis 9:24. நோவாவின் மகன்களான சேம், காம், யாப்பேத் ஆகியோர் என்று பட்டியலிடப்பட்டுள்ளனர். ஆனால் இந்த வரிசையில் அவர்கள் பிறக்கவில்லை. ஆதியாகமம் 9:24 காம் இளைய மகன் என்று குறிப்பிடப்படுகின்றான். Japheth is identified as Shem's elder brother in Genesis 10:21. And the children were born also to Shem, the father of all the children of Eber, the brother of Japheth the elder. Therefore, the line of descent is actually should be Japheth, Shem and Ham. அதே நேரத்தில் யாப்பேத் ஆதியாகமம் 10:21 சேமின் மூத்த சகோதரனாக அடையாளம் காணப்படுகிறார். சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். எனவே உண்மையான பிறப்பு வரிசை என்பது யாப்பேத், சேம் மற்றும் காம் ஆகும். எவிடன்ஸ் ஃபார் த லைன் ஆஃப் descent. Japheth the elder. The Bible explicitly states that Japheth was Shem's older brother. It also states that Shem was the ancestor of all Eber's descendants. பிறப்பு வரிசைக்கான சான்றுகள். யாப்பேத் மூத்தவர் என்பதற்கு யாப்பேத் சேமின் மூத்த சகோதரர் என்று வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. சேம் ஏபேரின் அனைத்து சந்ததியினருக்கும் மூதாதையர் என்றும் அது குறிப்பிடுகிறது. Ham is the younger. Genesis 9:24 directly mentioned Ham as the youngest son. காம் இளையவன். ஆதியாகமம் 9:24 நேரடியாக காம் இளைய மகன் என்று குறிப்பிடுகிறது. ஷேம் இஸ் த மிடில். ஜாபேத் வாஸ் த எல்டஸ்ட் ஆஃப் ஹாம், த யங்கஸ்ட். ஸோ ஷேம் வாஸ் த செகண்ட் பார்ன் சன். சேம் நடுவில் இருக்கிறார். யாப்பேத் மூத்தவர், காம் இளையவர் என்பதால் சேம் 2வது பிறந்த மகனாக இருந்தார். Why the discrepancy in the order? This conventional listing of Shem, Ham and Japheth is not chronological. There are theological reasons for this. வரிசையில் ஏன் இந்த முரண்பாடு?
சேம், காம், யாப்பேத் என்ற இந்த வழக்கமான பட்டியல் காலவரிசைப்படியானதாக இல்லை. இதில் இறையியல் காரணங்கள் இருக்கின்றன. ஷேம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் in the messianic lineage leads to his being listed first. It was through this shame that the Lord Jesus Christ was incarnated in the world. மேசியாத்துவ வம்சவரிசையில் சேமின் முக்கியத்துவம் அவரை முதலில் குறிப்பிட வழிவகுக்கிறது. இந்த சேம் என்பவரின் வம்ச வழியில்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் தோன்றினார். Let's see what the proposed meanings for the each name. ஒவ்வொரு பெயருக்கு முன்மொழியப்பட்ட அர்த்தங்கள் உள்ள என்ன என்பதை இங்கே பார்ப்போம். ஷேம். This name is related to the Hebrew word for name or fame. சேம். இந்த பெயர் அல்லது புகழ் என்பதற்கான எபிரேய வார்த்தையுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. ஹாம். The name Ham is linked to the concepts of heat or warmth, which can reflect the environmental or climatic conditions. காம் என்ற இந்த பெயர் வெப்பம் அல்லது வெதுவெதுப்பு என்ற கருத்துக்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுச்சூழல் அல்லது காலநிலை தொடர்புகளை பிரதிபலிக்கும் திறனுடையதாக இருக்கிறது. யாப்பேத். This name refers to expansion or extension. This is consistent with the biblical blessing given to Japheth in Genesis 9:27, which states that God will enlarge his lineage. யாப்பேத். இந்த பெயர் விரிவாக்கம் அல்லது நீட்டிப்பு என்பதை குறிப்பதாக உள்ளது. இது தேவன் யாப்பேத்தை விருத்தியாக்குவார் என்று ஆதியாகமம் 9:27 அவருக்கு வழங்கப்பட்ட வேதாகம ஆசீர்வாதத்துடன் ஒத்துப்போகிறது. Next it comes to the 19th verse. These three were the sons of Noah, and from these the whole earth was populated. அடுத்து நாம் 19ஆம் வசனத்துக்கு வருகிறோம். இம்மூவரும் நோவாவின் குமாரர், இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். Genesis 9:19 states that Noah's three sons, Shem, Ham, Japheth, were the source of all the people on the earth. This shows a common universal descent of mankind from a single family after the great flood. This verse serves as a fundamental genealogical statement. It establishes a unity for all the people of the world. It also provides a way to reckon the various nations that descended from Noah's descendants. ஆதியாகமம் 9:19 வசனம் நோவாவின் 3 மகன்களான சேம், காம், யாப்பேத் ஆகியோர் பூமியின் முழு மக்கள் தொகை எல்லாவற்றுக்கும் மூல ஆதாரமாக இருந்ததாக கூறுகிறது. இது பெருவெள்ளத்திற்கு பிறகு ஒரே குடும்பத்திலிருந்து தோன்றிய மனித குலத்தின் பொதுவான உலகளாவிய வம்சாவழியை எடுத்து காட்டுகிறது. இந்த வசனம் ஒரு அடித்தள வம்சாவழி அறிக்கையாக செயல்படுகிறது. இது உலக மனிதர்கள் யாவருக்கும் ஒற்றுமையை நிறுவுகிறது. மேலும் இது நோவாவின் சந்ததியினரிடமிருந்து உண்டான பல்வேறு மக்கள் இனங்களை அடுத்தடுத்து கணக்கிடுவதற்கான வழியை ஏற்படுத்துகிறது. Key features of Genesis 9:19. First, universal descent. All people of and nations can be traced their descent back to these three sons. This verse underscores the unity of human race. ஆதியாகமம் 9:19 முக்கிய அம்சங்கள் என்னவென்று பார்க்கும்போது, முதலாவது உலகளாவிய ஒரு வம்சாவளி. அனைத்து மக்களும் தேசங்களும் தங்கள் வம்சாவளியை இந்த 3 மகனிடமிருந்து கண்டறிய முடியும். இது மனித இனத்தின் ஒற்றுமையை அடிக்கோடிட்டு காண்பிக்கிறது. Second, post-flood population. This verse provides a historical basis for how the earth was repopulated after God's judgment during flood. வெள்ளத்திற்கு பிந்தைய மக்கள் தொகை. வெள்ளத்தின் போது தேவனின் நியாயத்தீர்ப்புக்கு பின்பு பூமி எவ்வாறு மீண்டும் மக்கள் தொகையால் நிறைவுற்றது என்பதற்கான ஒரு வரலாற்று அடித்தளத்தை இந்த வசனம் வழங்குகிறது. Third, further foundation for genealogy. This verse serves as a basis for the detailed list of nations found in Genesis 10th chapter, next chapter. This verse shows how the world spread from this single family.
மேலும் வம்சாவளிக்கான அடிமைத்தனம். மூன்றாவது, இந்த வசனம் ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயத்தில் அடுத்து நாம் படிக்க போகிறது. 10ஆம் அத்தியாயத்தில் காணப்படும் தேசங்களின் மக்கள் இனங்களின் விரிவான அட்டவணைக்கு ஒரு அச்சாணியாக செயல்படுகிறது. இந்த ஒற்றை குடும்பத்திலிருந்து உலகம் எவ்வாறு பரவியது என்பதை இவ்வசனம் காண்பிக்கிறது. Fourth, a direct record. This statement confirms the direct historical record of human origin. This verse demonstrates God's grace in preserving one family to continue the human race. 4. ஒரு நேரடி பதிவு. இந்த அறிக்கை மனித தோற்றம் பற்றிய நேரடியான வரலாற்று பதிவை உறுதிப்படுத்துகிறது. மனித குலத்தை தொடர ஒரு குடும்பத்தை பாதுகாப்பதில் தேவனுடைய கிருபையை இவ்வசனம் நிரூபிக்கிறது. 5. Fulfillment of a command. This verse is the fulfillment of God's earlier command that the earth's population should increase from these descendants and mankind should fill the earth. 5. 5. ஒரு கட்டளையை நிறைவேற்றுதல். இந்த சந்ததியிடமிருந்து பூமியின் மக்கள் தொகை எவ்வாறு பலுகி பெருக வேண்டும் மற்றும் மனிதகுலம் எவ்வாறு பூமியை நிரப்ப வேண்டும் என்ற தேவனின் முந்தைய கட்டளையின் நிறைவேற்றமாக இந்த வசனம் உள்ளது. In short, Genesis 9:19 establishes the unified origin of humanity from Noah's 3 sons. This verse is also an important passage that provides a framework for understanding the various people that emerge in the post-flood world. சுருக்கமாக சொல்லுவோமானால், ஆதியாகமம் 9:19 வசனமானது நோவாவின் 3 மகன்களிடமிருந்து மனித குலத்தின் ஒருங்கிணைந்த தோற்றத்தை நிறுவுகிறது. மற்றும் இவ்வசனம் வெள்ளப்பெருக்குக்கு பிந்தைய உலகில் தோன்றிய பல்வேறு மக்கள் இனங்களை பற்றிய புரிந்து கொள்ளுதலை ஒரு கட்டமைப்பாக அமைக்க ஒரு முக்கிய வசனமாகவும் இது உள்ளது. Next comes the verse 20. And Noah began to be a farmer and he planted a vineyard. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினார். This verse describes Noah's activity after the flood. It describes Noah as a farmer, son of the soil. He cultivated the land and planted a vineyard. It was a garden for growing grapes from which wine would be made. This action confirms Noah as a vine dresser and a winemaker. However, he was not the first to do so. I think so. இவ்வசனம் பெருவெள்ளப்பெருக்குக்கு பிறகு நோவாவின் செயல்பாட்டை விளக்குகிறது. இது நோவாவை ஒரு விவசாயி, மண்ணின் மைந்தன் என்று விவரிக்கிறது. அவர் இந்நிலத்தை பண்படுத்தி ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினார். அது மது தயாரிக்கப்படும் திராட்சை பழங்களை வளர்ப்பதற்கான ஒரு தோட்டமாக இருந்தது. இந்த செயல் நோவாவை திராட்சை தோட்டக்காரர் மற்றும் மது தயாரித்தவர் என்று உறுதிப்படுத்துகிறது. ஆனாலும் இந்த மது தயாரிப்பில் இவர் முதல் ஆளாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. என்னுடைய கருத்து அது. இதற்கு முன்பாகவும் ஜனங்கள் மது அறிந்து இருக்கும் கூடும். நெக்ஸ்ட், கான்டெக்ஸ்ட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். நோவாஸ் போஸ்ட் ஃப்ளட் லைஃப். திஸ் verse marks the transition in Noah's life from building the ark and surviving on into the more stable familiar occupation. சூழல் மற்றும் முக்கியத்துவம். நோவாவின் வெள்ளத்திற்கு பிந்திய வாழ்க்கை. இந்த வசனம் நோவாவின் வாழ்க்கையில் பேழையை கட்டுதல் மற்றும் பேழையை உயிராளுதல் ஆகியவற்றிலிருந்து மிகவும் நிலையான பழக்கமான தொழிலுக்கு அவர் மாறியதை குறிக்கிறது. The discovery of wine. Noah's planting of a vineyard leads to the production of wine. This is the theme of the next verse, Genesis 9:21. It also leads to Noah's drinking and subsequent family events. It's possible that drinking alcohol was a custom among humans before the flood even, but the Bible does not mention it. மதுவின் கண்டுபிடிப்பு. நோவா ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டது மது உற்பத்திக்கு வழிவகுத்தது. இது அடுத்த வசனத்தின் கருப்பொருளாக உள்ளது. மேலும் நோவாவின் குடிப்பழக்கத்திற்கும் அடுத்தடுத்த குடும்ப நிகழ்வுகளுக்கும் இது வழிவகுக்கிறது. இதற்கு முன்பு பெருவெள்ளத்திற்கு முன்னான காலத்தில் மனிதர்களிடையே மது அருந்த வழக்கம் இருந்திருக்கலாம். ஆனாலும் அது பற்றி வேதாகமும் இதையும் குறிப்பிடவில்லை. A warning against drunkenness. The following history of Noah is often interpreted as a warning against the dangers of drunkenness.
குடிப்பழக்கத்திற்கு எதிரான எச்சரிக்கை. பின்வரும் நோவாவின் வரலாறு பெரும்பாலும் மது அருந்தும் பழக்கத்தின் ஆபத்துகளுக்கு எதிரான எச்சரிக்கையாக விளக்கப்படுத்தப்படுகிறது. 21st verse. Then he drank of the wine and was drunk and became uncovered in his tent. வசனம் 21க்கு வருகின்றோம். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். This verse describes a significant moment when Noah got drunk from the wine he had made. This event is said to be a cautionary tale about the possibility that even the righteousness can stumble and lose self-control. It highlights the vulnerability to sin and the importance of guarding against the excessive indulgence in things like alcohol. இந்த வசனம் நோவா தான் தயாரித்த மதுவை அருந்தி போதையில் இருந்த ஒரு குறிப்பிடத்தக்க தருணத்தை விவரிக்கிறது. இந்த நிகழ்வு நீதிமான்கள் கூட தடுமாறி சுய கட்டுப்பாட்டை இழக்க நேரிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றிய எச்சரிக்கை வரலாறாக கூறப்படுகிறது. இது மனிதர்களாகிய நாம் பாவத்திற்கு ஆளாகக்கூடிய தன்மையையும் மது போன்ற விஷயங்களில் அதிகப்படியான ஈடுபாட்டிலிருந்து பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. Noah's new beginning after the flood. The events occurs after the global flood and after God's covenant with Noah. It represents a new beginning for humanity under Noah's leadership. பெருவெள்ளத்திற்கு பின்பு நோவாவின் புதிய ஆரம்பம். உலகளாவிய பெருவெள்ளத்துக்கு பிறகும் நோவாவுடன் தேவன் உடன்படிக்கை செய்த பிறகும் இந்த சம்பவம் நிகழ்கிறது. இது நோவாவின் தலைமையில் மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. First reference to drunkenness. Genesis 9:21 is the first verse in the Bible to record an incident of drunkenness. குடிபோதை பற்றிய முதல் குறிப்பு. ஆதியாகமம் 9:21 என்பது வேதாகமத்தில் குடிபோதையின் நிகழ்வை பதிவு செய்யும் முதல் வசனமாகும். Key element of the verse. Noah's drunkenness. Noah planted a vineyard and made wine. On this occasion, he drank too much of the wine he had made and became intoxicated. வசனத்தின் முக்கிய கூறுகள். நோவாவின் குடிபோதை. நோவா ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டு மதுவை தயாரித்தார். இந்த நிகழ்வில் அவர் தான் தயாரித்த திராட்சை மதுவை அதிகமாக குடித்து போதையில் இருந்தார். Exposure and impact. While intoxicated, Noah lay naked in his tent. This situation was considered shameful and a sin of vulnerability in the ancient Middle East. It is similar to the humiliation of Adam and Eve after the first fall. வெளிப்பாடு மற்றும் பாதிப்பு. குடிபோதையில் இருந்தபோது நோவா தனது கூடாரத்தில் ஆடையின்றி கிடந்தார். இந்த சூழ்நிலை பண்டைய மத்திய கிழக்கு நாடுகளில் வெட்கக்கேடானதாகவும் பாதிக்கப்படக்கூடியதற்கான அறிகுறியாகவும் கருதப்பட்டது. முதல் வீழ்ச்சிக்கு பிறகு ஆதாம் மற்றும் ஏவாளின் அவமானத்தை போன்றதாகவே இந்த நோவாவின் நிறுவனமும் உள்ளது. Significance and meaning. A warning history. This verse serves as a warning against a danger of overindulgence and loss of self-control because of the drunkenness. முக்கியத்துவம் மற்றும் பொருள் என்னவென்று பார்க்கும்போது இது ஒரு எச்சரிக்கையான வரலாறாக இருக்கிறது. இந்த வசனம் அதிகப்படியான ஈடுபாட்டின் ஆபத்துகள் மற்றும் சுய கட்டுப்பாட்டை இழப்பதற்கு எதிரான எச்சரிக்கையாக செயல்படுகிறது. Mankind's ongoing struggle with sin. It illustrates how the most dangerous it illustrates how even the most righteous people often fall to absent from sin. It also shows that they can fall when they fail to exercise self-control. In the Christian era, Paul wrote about this in 1 Corinthians 10:12. So then, let him who thinks he stands takes heed lest he fall. பாவத்துடன் மனிதகுலத்தின் தொடர்ச்சியான போராட்டம். மிகவும் நீதிமான்களாக இருப்பவர்கள் கூட பல வேளைகளில் பாவத்திலிருந்து விலகி இருப்பதில் தோல்வியடைவதை விளக்கப்படுத்துகின்றது. அவர்கள் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க தவறும்போது
அவர்கள் விழுந்துவிடக்கூடும் என்பதையும் இது காட்டுகிறது. கிறிஸ்தவ யுகத்தில் பவுல் இதை பற்றி இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்கை எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று எழுதினார். 1 கொரிந்தியர் 10:12. God's gifts can be misused. Alcohol can be a gift of God. In the medical world, alcohol is used wisely to cure many diseases and in many surgeries and many other things. However, it can be dangerous if it is misused. It reminds people that it can lead to a negative consequence within sin. தேவன் கொடுத்த கொடைகளை தவறாக பயன்படுத்தலாம். மதுபானம் தேவனிடமிருந்து வந்த கொடையாக இருக்கலாம். மருத்துவ உலகத்தில் இந்த மது என்பது பல நோய்களை குணப்படுத்தும் வகையில் மதிநுட்பத்துடன் பயன்படுத்தப்படுகிறது. அறுவை சிகிச்சை போன்றவற்றில் இந்த ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது. ஆயினும் இதை தவறாக பயன்படுத்தினால் இது மிகவும் ஆபத்தானதாய் மாறிவிடுகிறது. இது நமக்குள் எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதையும் மக்களுக்கு நினைவூட்டுகிறது. Damage and shame. This incident connects with the theme of shame and hurt seen earlier in Genesis with the first man and woman. பாதிப்பு மற்றும் அவமானம். இந்த சம்பவம் ஆதியாகமத்தில் முன்பு முதல் ஆண் மற்றும் பெண்ணுடன் காணப்பட்ட அவமானம் மற்றும் பாதிப்பு என்ற கருப்பொருளுடன் இணைகிறது. Reputation. This incident also illustrates how a careless decision can damage the reputation of a godly person. In Ecclesiastes 10:1, we read, "As the dead flies cause the perfumer's ointment to stink, so does a man who is renowned for a wisdom and honored by a little foolishness." ஒரு கவனக்குறைவான முடிவு என்பது ஒரு தெய்வீக நபரின் நற்பெயரை எவ்வாறு சேதப்படுத்த முடியும் என்பதையும் இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகிறது. பிரசங்கி 10:1 நாம் வாசிக்கிறோம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்பம் அதீனமும் அப்படியே செய்யும் என்று வாசிக்கிறோம். We all know how much Noah played a big role in God's plan. However, his one foolish act of making wine and drink it brought him disgrace. நோவா தேவனுடைய திட்டத்தில் எவ்வளவு பெரிய பங்கு பணியை நிறைவேற்றியிருந்தார் என்பதை நாம் யாவரும் அறிகிறோம். ஆனாலும் அவரிடம் இருந்த மதுபான பண்ணுதல் என்ற சொற்ப மதியீனமானது அவரை வெட்கக்கேட்டிற்கு ஆளாக்கிற்று. Verse 22. And Ham, the father of Canaan, saw the nakedness of his father and told his two brothers outside. 22ஆம் வசனத்துக்கு வருகின்றோம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனை நிர்மாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். Genesis 9:22 describes the action of Ham, who, while Noah was drunk, saw his father Noah naked. Instead of helping or covering his father's body, Ham went out and told his brothers about the matter. This act of disrespect and contempt led to a curse on Ham's son Canaan, who became a slave of Shem and Japheth. ஆதியாகமம் 9:22 நோவா குடிபோதையில் இருந்தபோது தனது தந்தை நோவாவை நிர்வாணமாக கண்ட காம் என்பவனின் செயல்களை விவரிக்கிறது. தன் தந்தை உடலை மூட உதவுவதற்கு அல்லது மூடுவதற்கு பதிலாக காம் வெளியே சென்று அந்த விஷயத்தை தனது சகோதரிடம் கூறினான். இந்த அவமரியாதை மற்றும் அவமதிப்பான செயலானது காமின் மகன் கானான் மீது ஒரு சாபத்திற்கு வழிவகுத்தது. அவனை சேம் மற்றும் யாப்பேத் ஆகியோருக்கு அடிமையாக்கிற்று. Biblical context. Noah planted a vineyard. He made wine from the grapes. After drinking it, he became intoxicated and lost his temper. வேதாம சூழலை பார்க்கும்போது இந்த சம்பவம் என்ன நடக்கிறது? நோவா ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டார். அது விளைந்த திராட்சை பழங்களை கொண்டு மதுபானம் தயாரித்தார். அதை குடித்த பிறகு குடிபோதையில் இருந்ததால் நிதானம் தவறி போனார். Later in the book of Proverbs, Solomon wrote follows. பின்னாட்களில் நீதிமொழிகள் என்ற புத்தகத்தில் சாலமன் பின்வருமாறு எழுதினார். Who has woe, who has sorrow, who has contention, who has complaints,
who has wounds without cause, who has redness in eyes. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். Those who linger long in the wine, those who go in search of mixed wine. மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே. Do not look on the wine when it is red, when it sparkles in the cup, when it fills round and smoothly. மதுபானம் இரத்தவர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். At the last, it bites like a serpent and stings like a viper. முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், வெறியனை போல் தீண்டும். Your eyes will see the strange things and your heart will utter perverse thing. உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். Yes, you will be like the one who lies down in the midst of the sea, or like the one who lies at the top of the mast, saying, நீ நடுக்கடலில் சயனித்திருக்களைப் போலவும் பைமரத்தட்டிலே படுத்திருக்கனைப் போலவும் இருப்பாய். They have struck me, but I was not hurt. They have beaten me, but I did not feel it. When shall I awake, that I may seek another drink? என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். Noah that had drunk wine became inebriated and lay naked in his tent. மதுபானம் அருந்திய நோவா நிதானமற்றவராக தனது கூடாரத்தில் ஆடையின்றி படுத்து கிடந்தார். Ham's action. Ham saw his father's nakedness, and instead of covering it, he told his brother Shem and Japheth about it. காமின் செயல். காம் தனது தந்தையின் நிர்வாணத்தை கண்டு அதை மூடுவதற்கு பதிலாக தன் சகோதரனான சேம் மற்றும் யாப்பேத்திடம் அதை பற்றி கூறினான். Next comes verse 23. But Shem and Japheth took a garment, laid it on both their shoulders, and went backward and covered the nakedness of their father. Their faces were turned away, and they did not see their father's nakedness. அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. In this verse, Shem and Japheth showed great respect for their father Noah by walking backward and covering his nakedness with garment. This action was the exact opposite of the curse that Ham's son Canaan had on Noah when he saw the Noah's nakedness and told his brothers. That is, it was a completely different action from the disrespectful behavior of their brother Ham. இந்த வசனத்தில் சேமும் யாப்பேத்தும் தங்கள் தந்தை நோவாவை பார்க்காதபடி பின்னோக்கி நடந்து சென்று அவர் நிர்வாணத்தை ஒரு ஆடையால் மறைப்பதன் மூலம் அவருக்கு மிகுந்த மரியாதை காட்டினார்கள். இந்த செயலானது நோவாவின் நிர்வாணத்தை பார்த்து தனது சகோதரன் கூறியதன் மூலம் காமின் மகன் கானான் சபிக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டதற்கு நேர் எதிரானதாக இருந்தது. அதாவது அவர்களின் சகோதரன் காமின் அவமரியாதையான நடத்தைக்கு முற்றிலும் மாறுபட்ட செயலாக இருந்தது. Shem and Japheth's response. Shem and Japheth walked backwards, covered their father's nakedness with a garment, and walked respectfully, not looking at him. சேம் மற்றும் யாப்பேத்தின் பதில் செயல். சேமும் யாப்பேத்தும் பின்னோக்கி நடந்து தங்கள் தந்தையின் நிர்வாணத்தை ஒரு ஆடையால் மூடி அந்த நிர்வாணத்தை பார்க்காமல் மரியாதையுடன் நடந்து கொண்டார்கள். Drunkenness and shame. After the flood, Noah drank wine, got drunk, and was naked in his tent. குடிபோதை மற்றும் அவமானம். வெள்ளத்துக்கு பிறகு நோவா மது அருந்தி குடித்துவிட்டு தனது கூடாரத்தில் நிர்வாணமாக கிடந்தார்.
Ham's shameful action. Ham saw his father's nakedness and shamefully spread the news about it to his brothers. If he had wanted to do, he could have immediately covered his father's body with a cloth and hidden the shame. It was also a rightful thing. But he went and advertised his father's nakedness to his brothers. காம் செய்த அவமானகரமான செயல். காம் தனது தந்தையின் ஆடைகள் களைந்த நிலையைக் கண்டு வெட்கக்கேடான வகையில் தன் சகோதரர்களுக்கு செய்தியை பரப்பினான். அவன் நினைத்திருந்தால் அதை பார்த்தவுடனே தந்தையின் உடல் மீது துணியை போர்த்தி அவரது அவமானத்தை மறைத்திருக்கலாம். அதுதான் சரியான செயலாகவும் இருந்திருக்கும். ஆனால் அவன் தன் தந்தையின் நிர்வாண நிலையை பற்றி தன் சகோதரரிடம் விளம்பரப்படுத்தினான். ஷேம் அண்ட் ஜாபேத் ரெஸ்பான்ஸ். Shem and Japheth acted with reverence and modesty, taking a garment to cover their father's nakedness. They walked backward so as not to see his nakedness. சேம் மற்றும் யாப்பேத்தின் பதில் செயல். சேமும் யாப்பேத்தும் பயபக்தியுடனும் அடக்கத்துடனும் நடந்து கொண்டனர். தங்கள் தந்தையின் நிர்வாணத்தை மறைக்க ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டனர். அவரது நிர்வாணத்தை பார்க்காமல் இருக்க அவர்கள் பின்னோக்கி நடந்தார்கள். Significance of Shem and Japheth's action. சேம் மற்றும் யாப்பேத்தின் செயலுடைய முக்கியத்துவம் என்னவென்று பார்ப்போம். First, family honor. The action of Shem and Japheth show a deep commitment of them to family honor, a highly evaluated concept in the ancient Near East. குடும்ப மரியாதை. சேம் மற்றும் யாப்பேத் என்பவரின் செயல்கள் பண்டைய மத்திய கிழக்கு நாடுகளில் மிகவும் மதிப்புமிக்க கருத்தான குடும்ப மரியாதைக்கு ஆழ்ந்த அர்ப்பணிப்பை காட்டுகின்றன. செகண்ட், மாடஸ்டி அண்ட் ரெஸ்பெக்ட். தேர் கன்சீலிங் நோவாஸ் நேக்கட்னஸ் ஃப்ரம் வியூ இண்டிகேட்ஸ் தேர் ரிஃபைன்ட் பியூரிட்டி அண்ட் டீப் ரெஸ்பெக்ட் ஃபார் தேர் ஃபாதர். ரெண்டாவது, அடக்கம் மற்றும் மரியாதை. நோவாவின் நிர்வாணத்தை பார்க்காமல் மறைப்பது அவர்களின் சுத்திகரிக்கப்பட்ட தூய்மை மற்றும் அவர்களின் தந்தை மீதான ஆழ்ந்த மரியாதையை குறிக்கிறது. தேர்ட், டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஹாம்ஸ் ஆக்ஷன். தேர் ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர் வாஸ் இன் ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட் டு ஹாம்ஸ் ஷேம்ஃபுல் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர். காமின் நடவடிக்கையிலிருந்து வேறுபடுதல். அவர்களின் மரியாதைக்குரிய நடத்தையானது காமின் வெட்கக்கேடான அவமரியாத நடத்தையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. The last section of this chapter, chapter 9. Fourth, Noah's curse and blessing. இந்த அத்தியாயத்தின் கடைசி உட்பிரிவு, நான்காவது உட்பிரிவு, நோவாவின் சாபமும் ஆசீர்வாதமும். Verse 24. So Noah awoke from his wine and knew that what his younger son had done to him. Then he said, Cursed be Canaan, a servant of servants he shall be to his brethren. 24ஆம் வசனத்துக்கு வருகிறோம். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றார். Genesis 9:24-25 describes how Noah, when awoke from his drunkenness, saw his son Ham, who had seen his nakedness and has despised him. This led Noah to place a curse on Ham's son Canaan. It was prophesied that Canaan and his descendants would be servant of servants to the descendants of Shem and Japheth. This curse was the result of Ham's disrespectful behavior. His failure to honor his father brought a curse upon his generations. ஆதியாகமம் 9:24-25 வசனங்கள் நோவா குடிபோதையிலிருந்து விழித்தெழுந்த போது தனது மகன் காம் தனது நிர்வாணத்தை கண்டு தன்னை அவமதித்ததை கண்டதாக விவரிக்கிறது. இதனால் நோவா காமின் மகன் கானான் மீது ஒரு சாபத்தை கொடுத்தார். கானானும் அவன் சந்ததியினரும் சேம் மற்றும் யாப்பேத்தின் சந்ததிகளுக்கு அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பார் என்றார் என்று தீர்க்கதரிசனம் கூறினார்.
இந்த சாபம் காமின் அவமரியாதையான நடத்தையின் விளைவாகும். அவன் தன் தந்தையை மதிக்க தவறியது அவனது தலைமுறைக்கே சாபத்தை கொண்டு வந்தது. Next comes verse 26 and 27. And he said, Blessed be the Lord, the God of Shem, and may Canaan be his servant. May God enlarge Japheth, and make it dwell in the tents of Shem, and may Canaan be his servant. அடுத்து 26-27 வசனங்களுக்கு வருகிறோம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் என்றார். Genesis 9:26-27 is a prophecy about the descendants of Noah. There he praised the God of Shem. He also declared that Canaan, the son of Ham, would be a slave to Shem's descendants. He also prophesied that Japheth would dwell in the tents of Shem. ஆதியாகமம் 9:26-27 வசனங்கள் நோவாவின் சந்ததியினரை பற்றிய ஒரு தீர்க்கதரிசன வசனமாகும். அங்கு அவர் சேமின் தேவனை புகழ்ந்தார். மேலும் காமின் மகனான கானான் சேமின் சந்ததியாருக்கு அடிமையாக இருப்பான் என்றும் அறிவித்தார். மேலும் யாப்பேத் சேமின் கூடாரங்களில் வசிப்பார் என்றும் அவர் தீர்க்கதரிசனம் கூறினார். This passage identifies Shem as the descendant from whom the promised Messiah would come. Luke, who traced his genealogy of Jesus Christ, writes in his Gospel, chapter 3, verse 36 as follows. Salah was the son of Canaan. Canaan was the son of Arphaxad, and Arphaxad was the son of Shem. Shem was the son of Noah. Noah was the son of Lamech. இந்த பகுதியானது சேம் என்பவரை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெசியா வரவிருந்த வம்சவழியாக எடுத்து காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வம்சவழியை ஆராய்ந்து எழுதிய லூக்கா தமது நற்செய்தி புத்தகத்தின் 3ஆம் அத்தியாயம் 36ஆம் வசனத்தில் பின்வருமாறு கூறினார். சாலா காயினானின் குமாரன், காயினான் அர்பகசாத்தின் குமாரன், அர்பகசாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன் என்று எழுதியுள்ளதை காண்கிறோம். This also foretold that there would be peaceful coexistence between the descendants of Shem and Japheth. This peace was secured by the spreading of the gospel, especially to the nations of the Gentiles, the descendants of Japheth. சேம் மற்றும் யாப்பேத்தின் சந்ததியினருக்கிடையில் அமைதியான கூட்டு வாழ்வும் நிலவும் என்று இது முன்னறிவித்தது. குறிப்பாக புறையினத்தாரின் நாடுகளுக்கு, அதாவது யாப்பேத்தின் சந்ததியாரின் நாடுகளுக்கு சுவிசேஷத்தை பரப்புவதன் மூலம் இந்த சமாதானம் உறுதியாயிற்று. பிற்பாடு டெக்ஸ்டுவல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன்மீனிங், வசன விவரம் மற்றும் பொருள் என்னவென்று பார்க்கும்போது வரிசையாக பார்ப்போம். Blessed be the Lord, the God of Shem. Noah does not primarily bless Shem, but praises the God Lord for being Shem's God. This indicates that the knowledge and practice of faith will continue in Shem's lineage. வசன விவரம் மற்றும் பொருள். சேமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா சேமை முதன்மையாக ஆசீர்வதிக்கவில்லை, ஆனால் சேமின் தேவனாய் இருப்பதற்காக தேவனாகிய கர்த்தரை புகழ்ந்தார். அது சேமின் வம்சாவளியில் விசுவாசத்தின் அறிவும் நடைமுறையும் தொடரும் என்பதை குறித்தது. Canaan shall be his servant. This is the fulfillment of the curse on Ham's son Canaan for Ham's disrespect for Noah. The Israelites, the descendants of Shem, will eventually subdue Canaanites. கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். ஹாம் நோவாவை அவமதித்ததற்காக ஹாமின் மகன் கானான் மீதான சாபத்தின் நிறைவேற்றம் இது. சேமின் சந்ததியானான இஸ்ரவேலர்கள் இறுதியில் கானானியர்களை அடிபணியே செய்வார்கள். God will enlarge Japheth. Noah prophesies that Japheth's descendants will receive an extensive inheritance. யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். யாப்பேத்தின் சந்ததியினர் ஒரு விரிவான சுதந்திரத்தை பெறுவார்கள் என்று நோவா தீர்க்கதரிசனம் கூறுகிறார்.
He shall dwell in the tents of shame. This refers to future peace, unity, and harmony between the descendants of Shem and the descendants of Japheth, who will share in Shem's prosperity and blessing. அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். இது சேமின் சந்ததியாருக்கும் யாப்பேத்தின் சந்ததியாருக்கும் இடையிலான எதிர்கால அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் குறிக்கிறது. அவர்கள் சேமின் செழிப்பிலும் ஆசீர்வாதத்திலும் பங்கு பெறுவார்கள். Canaan shall be his servant. The curse on Canaan is reiterated. It emphasizes that Canaan will be a servant to both Shem and Japheth. கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். கானானுக்கு சாபம் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. சேம் மற்றும் ஜாபேத் இருவருக்கும் கானான் அடிமையாவான் என்று இது வலியுறுத்துகிறது. Historical and prophetic significance. The lineage of the Messiah. First, the lineage of the Messiah. Shem was the direct descendants of Abraham, through whom the Messiah would come. வரலாற்று மற்றும் தீர்க்கதரிசன முக்கியத்துவம். ஒன்று, மேசியாவின் வம்சாவளி. சேம் ஆபிரகாமின் நேரடி மூதாதையராக இருந்தார். ஆபிரகாமின் மூலமாகத்தான் மேசியா தோன்றுகிறார். ஆபிரகாமின் வம்சவழியின் தான் மேசியா தோன்றுகிறார். Inclusion of the Gentiles. The descendants of Japheth became a nation of Gentiles. They dwell in the tents of Shem by sharing in the gospel received through the Jewish people. This was fulfilled when the apostles spread the Christianity to the Gentiles. புறையினத்தாரை உள்ளடக்குதல். யாப்பேத்தின் சந்ததியார் புறையினத்தாரின் தேசங்கள் ஆயினர். இவர்கள் யூத மக்கள் மூலம் பெறப்பட்ட நற்செய்தியில் பங்கு கொள்வதன் மூலம் சேமின் கூடாரங்களில் வசிப்பார்கள். இது அப்போஸ்தலர்கள் பிரஜாதியாருக்கு கிறிஸ்தவத்தை பரப்பின போது நிறைவேறிற்று. Divine order. This section reflects God's moral and spiritual order, where faith leads to blessing and disobedience leads to slavery. தெய்வீக ஒழுங்கு. இந்த பகுதி தேவனின் தார்மீக மற்றும் ஆன்மீக ஒழுங்கை பிரதிபலிக்கிறது. இங்கு விசுவாசம் ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்கிறது மற்றும் கீழ்ப்படியாமை அடிமைத்தனத்துக்கு வழிவகுக்கிறது. Next comes the final part of chapter 9, verses 28 and 29. And Noah lived after the flood 350 years. So all the days of Noah were 950 years and he died. இப்பொழுது இந்த அத்தியாயத்தின் கடைசி வசன பகுதிக்கு வருகின்றோம். 28, 29 வசனங்கள். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தார். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம். அவன் மரித்தான். Genesis 9:28-29 states that Noah lived 350 years after the flood. It also states that Noah's total lifespan was 950 years. ஆதியாகமம் 9:28-29 வசனங்கள் நோவா பெருவெள்ளத்திற்கு பின்பு மேலும் 350 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறுகிறது. அப்போ நோவாவின் மொத்த ஆயுட்காலம் 950 ஆண்டுகள் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. இந்த வசனம், this verse serves as a conclusion to the Noah's history. They also serves as a measure of the lifespan of this remarkable patriarch, chosen by the God to repopulate the earth after the flood. இந்த வசனங்கள் நோவாவின் வரலாற்றின் முடிவை குறிக்கும் ஒரு முடிவரையாக உள்ளன. மேலும் இவைகள் வெள்ளத்திற்கு பின்பு பூமியை எப்படி மீண்டும் மக்கள் தொகையால் நிரப்ப கூடும் என்பதற்கு தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த குறிப்பிடத்தக்க முற்பிதாவின் ஆயுட்காலத்தை அளவிட்டு கூறுவதாக இருக்கின்றன. யார்? நோவாவுடைய ஆயுட்காலத்தை அளவிட்டு கூறுகின்றன. கீநோட்ஸ். Noah was an unusually long-lived man. These verses describe his age and his total lifespan after the flood. முக்கிய குறிப்புகள். நீண்ட ஆயுள். நோவா அசாதாரணமாக நீண்ட ஆயுள் காலம் உடையவராய் இருந்தார். இந்த வசனங்கள் பெருவெள்ளத்துக்கு பிறகு அவரது வயது மற்றும் அவரது மொத்த ஆயுட்காலத்தை விவரிக்கின்றன. The end of an era. These verses recount the days of Noah's life.
They also serves as a turning point for the histories of his sons and their descendants who continued the memory of the pre-flood war. ஒரு சகாப்தத்தின் முடிவு. இந்த வசனங்கள் நோவாவின் வாழ்வின் நாட்களை உரைக்கின்றன. வெள்ளத்திற்கு முந்தைய உலகின் நினைவை தொடரும் அவரது மகன்கள் மற்றும் அவர்களது சந்ததியினர் வரலாறுகளுக்கு மாறும் இடமாகவும் இது உள்ளது. Thematic importance. There were shortcomings in the post-flood period. Yet, we see Noah's long life after the flood as a testament to God's faithfulness and a sign of new beginnings of humanity. கருப்பொருள் முக்கியத்துவம். பெருவெள்ளத்திற்கு பிந்தைய காலத்தில் குறைபாடுகள் இருந்தன. ஆயினும் பெருவெள்ளத்துக்கு பிறகு நோவாவின் நீண்ட ஆயுளை தேவனின் உண்மைத்தன்மைக்கு ஒரு சான்றாகவும் மனித குலத்திற்கான புதிய தொடக்கங்களின் அடையாளமாகவும் காண்கிறோம். Historical contents. Although not explicitly stated, according to biblical text, Noah lived long enough to witness significant events later in the history, such as the building of Tower of Babel. வரலாற்று சூழல். வெளிப்படையாக கூறப்படவில்லை என்றாலும் வேதாகம வசனங்களின்படி பாபேல் கோபுரத்தின் கட்டுமானம் போன்ற வரலாற்றின் பிற்பகுதியில் நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை காணுமாறு நோவா நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தார். This concludes the lessons for Genesis chapter 9. In the Lord's will, we will continue the Bible study next week at the same time and on the same day. Until then, I bid you farewell with prayer. Thank you, brothers, and thank you, sisters. இத்துடன் ஆதியாகமம் 9ஆம் அத்தியாயத்தின் பாடங்கள் முடிவடைகின்றன. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் நாம் இந்த வேதாகம படிப்பை தொடருவோம். அதுவரையில் ஜெபத்துடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி சகோதரரே, நன்றி சகோதரியே.